ஹலோ பட்டூஸ், நீங்க கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் அமையும். இந்த படத்தோட ஒன்லைனை கேட்டீங்கனாலே மிரண்டு போயிருவீங்க. ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அந்த பொண்ணோட டெட் பாடியை அவன் 6 துண்டா வெட்டியிருக்கான். 2 கை தனியா, 2 காலு தனியா, அந்த பொண்ணோட தலை தனியா, உடம்பு தனியா இருக்கு. இப்படி 6 துண்டா அழகா டெட் பாடியை அடுக்கி வச்சுட்டு வேற போயிருக்கான். அந்த பொண்ணோட டெட் பாடியை இன்வெஸ்டிகேட் பண்ணுனா அது ஒரு பொண்ணோடது கிடையாது, மொத்தம் 4 பொண்ணுங்களோட டெட் பாடி அப்படின்னு சொல்லி சொன்னால் மிரண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு படம் சூடு பிடிக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். ஒரு பொண்ணோட டெட் பாடி அழுகி புழு வச்ச நிலையில் கிடச்சிருக்கும். அந்த பொண்ணோட டெட் பாடியை ஃபாரன்சிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பல்லு இடுக்கலை அவங்க அப்பாவோட டிஎன்ஏவே கிடச்சிருக்கும். அந்த பொண்ணை யார் கொன்னா அப்படிங்கிறத வேற லெவல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்டோட தான் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்க்கலைனாலும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தர் மளிகை கடைக்கு வந்து அப்பா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கினா, அங்கே ஒருத்தர் தன்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தோடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்தம்மா நீ சாப்பிடு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கார எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துருப்பான். ஏய் என்ன கவனிக்க மாட்டியா, இந்தா புடி, இதுக்கு தானே நீ குழப்பே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயும் திருப்பி கொடுத்துருவாரு. என்னண்ணே அக்கா ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லைம்மா ஊருக்கு தான் போனேன், ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, நேராக இவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டினா அவங்க ஒய்ஃபு என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க, மீட்டிங்க்கு போகலையா அப்படின்னா, இல்லைம்மா திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க, ட்ரெயினும் நல்ல விலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி சொன்னதுனால திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு. அவர் உள்ளே போய் கபோர்டை திறந்தா கபோர்டுக்குள்ளேருந்து ஒருத்தையும் முரட்டாளாக இவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கி உட்கார்றாரு. அவங்க ஒய்ஃப் அப்படியே கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்ங்க தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேங்க, தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு ஆம்பளையால் தான் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் வெளியே சொல்ல முடியாது, கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து கதவை தட்டி அவரை கூப்பிட்டுட்டு போது, என்னங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்களோட ஒய்ஃபு கன்னத்தில் அப்படியே அரைஞ்ச காயத்தோடு இருக்காங்க. மாதர் சங்கத்தையும் மொத்தமாக கூப்பிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டு தனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இன்சை பண்ணுறான் அப்படிங்கிறதுனால ஊரில் இருக்க பொண்ணுங்க ஃபுல்லாக அங்கே வந்து அவரை தக்காளியாலையும் முட்டையாலையும் அடித்து அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. அவர் அப்படியே அழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நைட் அவரை ரிட்டர்ன் விட்டுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பெருசாக டிவி மீடியாலாம் வருது. ஊர்க்காரங்க ஃபுல்லாக காரி துப்புற அளவுக்கு இருக்குது. அவரால் பெரிய தலைகாட்டவே முடியாமல் அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மர வீடு கட்டிட்டு அந்த மர வீடு அப்படியே பார்த்துட்டு அழுகிறாரு. அதோடு அதை நம்மளுக்கு முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிருஷ்ணதேவ் அப்படிங்கிறவரை சுருக்கமாக கேடின்னு கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேஸ் வருது. பீச்சில் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு. நேராக உள்ளே போகிறப்பயே வழக்கம் போல் பத்திரிக்கைக்காரவங்களாம் மைக் பண்ணிட்டுனா, இல்லை உள்ளே போய் கேஸே பார்க்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு போய் பார்த்தா கிரைம் சீனை பார்த்துட்டு அவரோட மொபைலை அன்லாக் பண்ணி அவரோட பிரதருக்கு ஃபோன் அடித்து, இங்கே உங்கள் தம்பி பணமாக கிடக்கிறாரு, நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னா அவர் அழுதுகிட்டே கொஞ்சம் நேரத்தில் இங்கே வராரு. சார் என்ன சார் ஆச்சு, ஏது சார் ஆச்சு, என் தம்பி யார் சார் கொண்டா, தயவு செய்து அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி நீங்கள் உள்ளே போடணும் சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுருவோம். நான் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன், ஸ்பாட் எங்கேன்னே சொல்லாமல் எப்படி கரெக்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு. உங்கள் தம்பிக்கு உங்களுக்கு நேற்று என்ன பிரச்சனை, 28 மிஸ்டு கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் ஒரு லிக்விட் அடித்து செக் பண்ணோம்னா, அந்த லிக்விடு கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் அவர் கையில் இருந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸை அழகாக காமிக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பிளட் இருந்துச்சு, வீட்டில் போய் சோப் போட்டு கையை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியாயிருன்னு, இது அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய லிக்விட், சரியா, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணால் நம்ம பத்திரிக்கைக்காரர்கள் கேட்குறாங்க, சார் அதுக்குள்ளே எப்படி சார் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், என்னங்க போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணாலும் கேள்வி கேட்குறீங்க, அரெஸ்ட் பண்ணாட்டினாலும் தப்புங்கிறீங்க, இப்போ உள்ள கிரிமினல்ஸ்லாம் வெறும் கோழித்தனக்காரங்க, அவங்களோட மூளை அவ்வளவுதான் இருக்கும், போலீஸ் அளவுக்கு புத்திசாலி கிடையாது அப்படின்னா பத்திரிக்கைக்காரங்களாம் சரியான திமிரு பிடிச்சவனா இருப்போம் போலன்னு அதை அப்படியே பேப்பரில் போட்டுறாங்க. இவர் இருக்க வைசாக்குக்கு புதுசாக ஒரு ஏடிஜிபி வந்திருக்காரு. அவர் வந்த உடனே கூப்பிட்டு, எல்லாரும் சொன்ன மாதிரி உனக்கு வாய் கொஞ்சம் கூட தான் இருக்குது, எல்லாரோடையும் 1-to-1 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு இவரை சத்தம் போட்டு அனுப்பிடுறாரு. இவருக்கு அதே மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பியிருக்காங்க, பேர் வர்ஷா. அவங்கள பார்த்தோன்னே இவர் டென்ஷன் ஆகிட்டு,
சி, என் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு அன்சால்வ்டு கேஸ், அதுவும் உன்னோட மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர்னால. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா தயவு செய்து என் கண்ணு முன்னாடியே வராத, போயிரு அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆர்யாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதர் சங்கத்தோட ஹெட்டாக இருந்து நிறைய பொண்ணுங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆர்யாவும் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸு. அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு, உன் கூட நான் வாழணும்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க மிரண்டு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட ஒன்றா இருந்தா, சி எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான், நீ என் வீட்டுக்கு வர்றதெல்லாம் சந்தோஷமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக லிவிங் டுகெதர் லைஃப்க்கு கூப்பிட்றாரு. அவ்வளவுதான். நைட்டே அவங்க பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்தா 2 பேர் லைஃபும் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஆர்யாவோட அம்மா அங்கே நிற்கிறாங்க. யாரை கேட்டு என் பொண்ணு கூட இருக்கா? ஆன்ட்டி, நான் கண்டிப்பாக ஆர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அமையலை, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதையும் நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் நைட்டு காட்டுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே ரமேஷுங்கிற பையன் வேலையை விட்டு கிளம்ப போகிறப்ப, மேடம் நான் வேணா உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னா, ஓ வேலை முடிஞ்சில நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவர் கிளம்புறதை காமிச்சா, மறுநாள் நம்ம கேடிக்கு ஃபோன் வருது. சார், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாக டேரெக்டாக வர சொல்லியிருக்காங்கன்னா அதே பாருக்கு இவர் வராரு. உள்ளே வந்தால், சார் நீங்கள் இதை டேரெக்டாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உள்ளே போய் பார்த்தா உங்க ஒரு பொண்ணை துண்டு துண்டா 6 துண்டா வெட்டி அப்படியே அடிக்க வச்சுட்டு போயிருக்கான். ரத்த வெள்ளத்தில் இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஒரு டென்ஷன் ஆனா அந்த உடம்பை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடிச்ச அச்சு இருக்கு. அதே மாதிரி கையில் ஒரு பாரோட சிம்பிள் இருக்கு. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உடனே என் டேபிளுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே இவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த அபிலாஷ் அப்படிங்கிறவரை வெயிட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. அபிலாஷுங்கிறவரும் எஸ்பி கேடரில் இருக்க ஒரு போலீஸ். அவர் ஆனால் ஹைதராபாத்தில் இருந்திருப்பார் போன பார்ட்டில். இப்போ என்ன ஹைதராபாத்லேருந்து விசாகப்பட்டினம் வந்திருக்க, என்ன விஷயமா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு பிரைம் சஸ்பெக்டோட மொபைல் கிடச்சிருக்கு, அந்த மொபைலை எனக்கு எப்படியாவது ட்ராக் பண்ணணும், இங்கேருந்து ஹைதராபாத் கொண்டு போகிற வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேடிட்ட கொடுக்குறாரு. நம்மளுக்கு அடுத்த ஃபாரன்சிக்லேருந்து ஃபோன் வருது. இவர் போகும்போது அபிலாஷ் அவங்களோட அசிஸ்டண்ட்டு வர்ஷா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க சொல்கிறத கேட்டு எல்லாரும் மிரண்டு போயிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச உடம்புல தலை மட்டும்தான் சஞ்சனாவோடது, மீதி உடம்பு கை காடு எல்லாமே வேற 3 பொண்ணுங்களோடதுன்னா நம்ம ஹீரோ அப்படியே அரண்டு போயிடுறாரு. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா, ரேப் அந்த மாதிரி அப்படின்னா இல்லை, எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல, ரேப் எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸையுமே கட் பண்ணி எடுத்திருக்கா. இறந்து போன எல்லா பொண்ணுங்களுமே 25 to 35 அந்த ஏஜ் குரூப்பில் தான் வராங்க. அதை விட இறந்து போனவங்க எப்போ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, அந்த பொண்ணுங்களோட உடம்பை அவன் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கான். அதனால் அவங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த கழுத்தில் இருந்த பைட் மார்க்ஸை வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். கழுத்தில் கடிச்சவனுக்கு பல்லில் 2 பல்லுக்கு பக்கத்தில் ஒரு பல்லு மேல் பல்லாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முக்கியமான எவிடன்ஸ். அது இல்லாமல் ஷூ பிரிண்ட் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா, அது ஃபிலா கம்பெனியோடது நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு சைஸையே சொல்கிறாங்க. நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர். இதை அப்படியே அவரோட ஏடிஜிபி பாஸ்ட்டை போய் சொன்னால், எனக்கு இம்மிடியேட்டாக இந்த கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கள், இன்னொருத்தர் அசிஸ்டண்ட்டுக்கு எடுத்துக்கங்கன்னா, சார் அபிலாஷ் இருக்காரு, அவர் எஸ்பி கேடர் தானா, ஓகே அவரையும் எடுத்துக்கங்க, சீக்கிரமாக எனக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேஸை 2 பார்ட்டை டிவைட் பண்ணி நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஒன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நம்மளுக்கு சஞ்சனா அப்படிங்கிறது தெரியும், அதனால் சஞ்சனாவை பற்றி ஃபுல்லாக விசாரிங்க, ஏதாவது லீடு கிடைக்குதான்னு சொன்னால் சஞ்சனா தங்கியிருக்க வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே அவங்களோட ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போய் ரஞ்சிதாவை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்க ரூம் ஃபுல்லாகவே அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு நம்ம கேடி. அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணால், சார் ரெண்ட்டு கூட அப்படிங்கிறதுனால 2 பேரும் நாங்கள் சேர்ந்து தங்கியிருக்கோம், 3 வருஷமாக ஒன்றா தங்கியிருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளோஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது சார், 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எங்கேயும் வெளியே கூட நாங்கள் போனதில்லை அப்படிங்கும் போது நம்ம ரஞ்சிதாவோட ரூமில் அவங்க பாய் ஃப்ரெண்டோட எடுத்த ஃபோட்டோவும் இருக்கும். அதை பார்த்துட்டு கேட்குறாரு, இவர் யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டு? பேர் குமார் சார் அப்படின்னா, நம்ம கேடி ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா பல்லு கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் அவரோட லவ்வரை கூட்டிகிட்டு போக வராரு. யார் இவங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இல்லை சஞ்சனா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களாம். நம்ம கேடி அவரை பார்த்துட்டு டக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கு அப்படின்னு அவரோட வாயில் பேனா வச்சு செக் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கான்னு.
ஷூவை கழட்டி பார்த்தோம்னா ஷூவோட சைஸ் 8ஆம் நம்பரு. சரி ஓகே, டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிக்க வர்ஷா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எங்கே குடியிருக்க அப்படின்னு கேட்டால், நான் அப்பா காசை செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார், பக்கத்தில் இருக்க போகால்புரத்தில் தான் இருக்கேன். சரி ரஞ்சிதாவை சேஃப்டியாக வச்சிரு, எப்போனாலும் நான் இன்வெஸ்டிகேஷனில் கூப்பிட்டா வரணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அடுத்து நம்ம சஞ்சனா தங்கியிருந்த ஊருக்கு அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. அவர் கதறி அழுதுட்டு, சார் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது என் பொண்ணோட முழு உடம்பையும் கண்டுபிடிச்சு கொடுங்க, கடைசி செய்ய வேண்டிய சடங்கையாவது நான் செய்வேன், அவள் கஷ்டப்பட்டு படித்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது என்னோட தப்பா சார் அப்படின்னு அழுகிறாரு. இந்த கொலையை பண்ணது ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் அப்படிங்கிறதுனால நம்ம கேடி வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்ட போய் இவனை பற்றி சஜஷன் கேட்டால், மொதல் விஷயம், இந்த மாதிரி கில்லர்ஸு அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய கொலை ஏன், என்ன, எதுக்காக அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால் இவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, செஞ்சிச்சா அப்படின்னு அவங்க அப்பாட்ட விசாரிச்சா, இல்லை சார் அவள் எப்பயாவது தான் சார் ஊருக்கே வருவா, எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு இடையில கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவெலாம் பார்ப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு சின்ன பையனோட பல்லு எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கிறத பார்த்தோன்னே, இந்த பையன் யார், இந்த பையன் வீடு எங்கே இருக்குன்னு டக்குன்னு போய் விசாரிக்கிறாரு. அந்த பையனும் பைசாக்கில் தான் வேலை பார்க்குறான். அவனோட பேர் ராகவ். அவனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி போனோம்னா அங்கே அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே அதே பார்த்தீங்கன்னா ஃபிலா கம்பெனி ஷூவும் இருக்குது, சைஸ் நம்பர் 9. அதில் அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணியும் பார்க்குறாரு. ஏன்னா ஃபுட் பிரிண்ட்ஸில் பிளட் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா அந்த ஷூவில் அந்த பிளட் மார்க்ஸும் தெரியுது. கண்டிப்பாக இவன் தான் அக்யூஸ்டு. நீங்கள் உடனே போய் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அவனை எங்கே இருந்தாலும் அள்ளிட்டு வரேன்னு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு நேராக நம்ம கேடி மட்டும் வராரு. அங்கே போலீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவுடனே அவர் தப்பிச்சு ஓடுனா, நம்மளால் விரட்டி பிடிச்சி அடித்து தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து விசாரிச்சா, சார் என்ன சொல்கிறீங்க, யார் அந்த 3 பொண்ணுங்க? சஞ்சனா இறந்த அன்னைக்கு நான் வயசாகலையே இல்லை. எங்கடா இருந்தேன்னா, நான் காக்கிநாடாவில் இருந்தேன். அங்கே நீ எதுக்கு போன? அது என்னோட பர்சனல், நான் சொல்ல முடியாது, நான் என் லாயர்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னா டென்ஷன் ஆயிடுறாரு கேடி. நீ அங்கே இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீ இப்படியே வெளியே கிளம்பலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா நீ தான் ப்ரைம் சஸ்பெக்ட், மரியாதை உண்மையை சொல்லணும், அது என் பர்சனல், என்னால் சொல்ல முடியாதுன்னா. ஃபாரன்சிக்லேருந்து ஃபோன் வருது. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் நம்ம டெட் பாடி இருந்த இடத்துல கிடந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் சேமு, அவன் கண்டிப்பாக க்ரைம் ஸ்பாட்டில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிலாஷ் கொடுத்த ஃபோனை கிராக் பண்ணி எல்லா கால் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிலாஷ்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பாஸுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, சார் நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மைதான், ஒரு ஸ்மக்லர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கைனை சப்ளை பண்ணியிருக்கான், அவனுக்கும் நம்ம விஸ்வாசாருக்கும் டீலிங் இருந்திருக்கு, ஃபோன்ஸ் கால்ஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம விக்ரமை கொள்ள ட்ரை பண்ணதும் நம்ம விஸ்வாசார் தான் அப்படின்னு சொன்னால் அவர் டென்ஷன் ஆகிட்டு, நான் நினச்சேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா விஸ்வாசாரோட ஃபோட்டோ மாட்டியிருக்கு, அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம விக்ரம் சொல்லாமல் இமிடியேட் ரிலீவிங் வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் வச்ச ட்விஸ்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கேடியோட லவர் ஆரியா இருக்காங்களே, அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக இன்றைக்கி சொன்னால், இதை எப்படி அம்மாட்ட சொல்கிறதுனே புரியலையே அப்படின்னு போய் சொன்னால் அவங்க அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. டெய்லிக்கு என் கூட தானே தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை ஆண்டி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா, சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இனி இதுக்கு மேலே கோவத்தை கலப்பாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. வெல்டன்யா கேஸை க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம கேடியோட பாஸ் பாராட்டினா, இல்லை சார் இன்னும் கேஸ் க்ளோஸ் ஆகலையே, அந்த மீதி 3 பொண்ணுங்க அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையே சார், அப்புறம் எப்படி சார் கேஸ் க்ளோஸ் ஆகணும்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லு அப்படின்னு இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவர் தான் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுன்னு கோர்ட்லேயும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக இவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருந்தா அவருக்கு ஒரு மெயில் வருது. அங்கே தான் வச்சாம்பார் ட்விஸ்ட்டு அப்படின்னு, சஞ்சனா கேஸ் அப்டேட் அப்படின்னு போட்டுட்டு உண்மையிலேயே ராகவ் அன்னைக்கு காக்கிநாடாவில் தான் இருந்தான் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்மளுக்கு தேட்டருக்குள்ளே 2 பேர் போகிறத ஒரு யூடியூப் சேனலில் அவங்க வீடியோ எடுத்து மைக்க பிடிப்பாங்களா, அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்த உடனே இவர் நேராக காக்கிநாடா போகிறாரு. அந்த யூடியூபரை பிடிச்சி ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜையும் வாங்கி செக் பண்ணோம்னா இது ஒரிஜினல் தான், அவன் கண்டிப்பாக காக்கிநாடாவில் தான் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இந்த குழப்படியை ஏற்றுக்கிட்டு உள்ளே இருக்கான், அது தெரிஞ்சாங்கன்னா அவன்கிட்ட நம்ம பேசணும்னு அந்த ஜெயிலருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார் உங்களுக்கு தெரியாதா, ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வந்து அவனை இப்போ கூட்டிகிட்டு போனாங்க ஹெல்த் செக்கப்னு,
டிஜிபி பேசிக்கிட்டாங்க சார், அவனை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் இவர் பதறி போய் உடனே அந்த ஏடிஜிபி பாஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார், ராகவ் இன்னசென்ட் சார், அவன் அன்னைக்கு காக்கிநாடால தான் சார் இருந்திருக்கான், தயவு செய்து என்கவுண்டரை ஸ்டாப் பண்ணுங்கன்னா. யோ, நீ சொல்கிற மாதிரி நினச்ச உடனேலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, எனக்கு என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கோ அனுப்பி விட்டுட்டு நீ பேசாமல் வாயை மூடிட்டுரு அப்படின்னா சிஎம்லேருந்து எல்லா சைட்லையும் சேர்ந்து தான் இந்த என்கவுண்டரை பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எப்படியாவது அவனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா லெவல்லையும் ஃபோன் அடித்தா எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி பப்ளிஷ் பண்ண சொன்னால் ப்ரெஸ்ஸில் இந்த நியூஸ் வருது, மெடிக்கல் செக்கப்னு கூட்டிகிட்டு போய் ராகவை என்கவுண்டர் பண்ண போலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைவில் வந்தால் அதை சிஎம் பார்த்துட்டு மிரண்டு போய், யோ உடனே ஸ்டாப் பண்ணுங்கயா, ப்ரெஸ்ஸில் வந்தது உண்மையாயிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் அங்கேருந்து என்கவுண்டர் ஆகாமல் அந்த பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் அவன் தப்பிச்சிட்டான், அவன்கிட்ட பேசி எல்லா உண்மையை வாங்கணும் அப்படின்னு நேராக கேடி ஜெயிலுக்கு வராரு. அவன்கிட்ட நான் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டை போடுங்கன்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கறதுக்கு போனால் அவ்வளவுதான் அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடியாடுறாங்க. அவன் அங்கேயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். இவன் ஏண்டா இப்படி உண்மையை மறைச்சான்னு சொல்லி செக் பண்ணால் அந்த பொண்ணு இவனோட லவ்வர் ரீசெண்டாக தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அங்கே போயிருக்கோம். அங்கே யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனதுனால அவள் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் இவன் உண்மையே சொல்லாமல் தூக்க மாட்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ப்ரெஸ்ஸு, மீடியா, மக்கள் ஃபுல்லாமே போலீஸ் செஞ்சது தான் கரெக்டு, இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலைகாரனை இப்படி தான் கொல்லணும் அப்படின்னு எல்லாரும் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அங்கே மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே அழுதுகிட்டே ஜெயிலிருந்து வந்தால் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இவரோட ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சஞ்சனாவோட ஃப்ரெண்டு ரஞ்சிதா ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை அப்படியே கழுத்தை கட் பண்ண மாதிரி போட்டால் எல்லாரி அடிச்சுட்டு இங்கே ரஞ்சிதாவுக்கு ஃபோன் அடிச்சா, சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், கூட யார் இருக்கா, குமார் இருக்கா சார்னா, நீ அங்கேயே இரு எங்கேயும் போயிடாதன்னு சொல்லிட்டு இங்கே வராரு. கண்ணை வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஏதோ சத்தம் மட்டும் கொள்ள பக்கம் கேட்குது. டக்குன்னு இவர் பார்த்துட்டு, குமார் அடுத்த ரஞ்சிதாவுக்கு தான் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான், நீ தயவு செய்து அவள் கூடயே இரு அப்படின்னா, சார் நீங்கள் கவலையே படாதீங்க, என்னையை தாண்டி தான் எவனாக இருந்தாலும் ரஞ்சிதாவை தொடணும், அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் அவளை விட்டு கொடுத்துட மாட்டேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புனா மறுபடியும் ஜீப்பில் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அவரோட லவ்வர் ஆர்யா உங்கள் கழுத்தை கட் பண்ண மாதிரி இருக்குது. இவர் ஃபோன் அடித்து பார்க்குறாரு. ஃபோன் அடித்தாலும் அட்டன் பண்ணல. அலறி அடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. என்னாச்சுன்னா ஒன்றும் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவர் உள்ளே போய் பாத்ரூமில் ரெஃப்ரெஷ் ஆனால் அங்கே கண்ணாடியில் லிப்ஸ்டிக்கை வச்சு படம் வரைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ரூபம் மாதிரி வரைஞ்சிட்டு, நான் மனுஷன் மூலக்காரன் கோழி மூலக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்பார் இல்லையா பத்திரிக்கையில், இப்போ உள்ள கிரிமினல்ஸ்லாம் வெறும் கோழி மூலக்காரங்கன்னு, அது இவருக்கு ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் படம் இன்னும் பரபரப்பாக ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. எப்படியாவது கொன்னது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாகணும். இங்கே ஃபாரன்சிக் ஃப்ரெண்டுகிட்ட விசாரிச்சா 2 சான்ஸ் தான். ஒன்று, நம்ம ராகவுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அவன் அந்த எக்ஸ்ட்ரா பண்ணல ஏதாவது ஒரு ஷார்ப்பான இதை வச்சு மார்க் பண்ணியிருக்கணும். இல்லையா ஒரிஜினல் கில்லருக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணல இருக்கலாம். யாரோ கண்டிப்பாக ராகவை பற்றி தெரிஞ்சுதான் இதில் கேஸில் ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து இவங்களுக்கு கிடைச்ச கையில் ஒரு பப்போட ஸ்டாம்ப் இருக்கும். அந்த ஸ்டாம்ப் வச்சு அந்த பப்பில் விசாரிச்சா, சார் என் பப்பிலெல்லாம் அந்த அளவுக்கு ரஷ் வர்றதில்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. 9 மணிக்கு மேலே நம்ம பக்கத்தில் இருக்க பப்புக்கு போகலாம், அங்கே சூப்பராக இருக்கும் மியூசிக் எல்லாமே அப்படின்னா. அப்போ நிறையா பேர் இங்கே வர்றவங்க அந்த பப்புக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே கண்ணுக்கே தெரியாத ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க. அதை நைட் அடித்து பார்த்து கண்டுபிடிச்சோன்னே, இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டேட் மாற்றுவீங்களான்னா, ஆமாம் கண்டிப்பாக மாற்றுவோன்னா, மார்ச் உரையில் போய் அந்த கையை மறுபடியும் எடுத்து டார்ச் அடித்து பார்த்தா கரெக்டாக 16 ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் அடிச்சிருக்கு. அப்போ அந்த கைக்கு சொந்தமான பொண்ணு கண்டிப்பாக 16 ஜூன் அன்னைக்கு இந்த பப்புக்கு வந்துட்டு போயிருக்கானா. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் 6 மாதம் ஆயிடுச்சு சார், டெலிட் ஆயிருக்குன்னா அன்னைக்கு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணதை வச்சு அந்த பொண்ணு தான்யா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. 2வது விக்டிமே கண்டுபிடிச்சாச்சு, அந்த கை மட்டும் இருந்த பொண்ணு தான்யான்னு சொல்லிட்டு அப்படின்னு ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கேடிக்கு ஃபோன் வருது. அவங்களோட லவர் ஆர்யா தான் பேசுகிறாங்க. நீ காமிச்ச தானியாங்கிற பொண்ணை எனக்கு தெரியும், அவங்க நம்ம வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஒரு மெம்பரு
அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே நான் கிளம்பி வரேன், அங்கேயே இருன்னு அங்கே இருக்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. இங்கே தானியாங்கிற பொண்ணு இருந்துச்சு, அவங்கள தெரியுமான்னு கேட்டால், இல்லை சார் நான் சேர்ந்து 3 மாதம் தான் ஆச்சு, இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க இப்போ ஹைதராபாத் போயிட்டாங்க பூஜா மேம்னு சொல்லிட்டு, அவங்க ஹைதராபாத் போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட டெட் பாடியும் கொஞ்ச நாள் கிடச்சிச்சு அப்படின்னு நியூஸில் பார்த்தேன். இங்கே என்னமோ நடக்குது. ஏன்னா இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்த பூஜாங்கிறவங்க காணா போய் இறந்து போயிருக்காங்க. இதில் மெம்பராக இருந்த தானியாங்கிற பொண்ணும் இறந்து போயிருக்கா. அப்போ சம்திங் இங்கே தான் சுற்றி ஏதோ நடக்குது, இங்கே இருக்க எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் பேசணும்னு சொல்லி சொன்னால், சார் பூஜா பிரசிடென்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட துர்காமாங்கிறவங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் வர சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே துர்காமாங்கிறவங்களையும் வர சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அபிலாஷ் மறுபடியும் ஹைதராபாத்துக்கு போயிருப்பாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பூஜாங்கிற லேடி அங்கே வந்து இறந்து போயிருக்காங்க, அவங்களோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுன்னு அங்கே அபிலாஷ்கிட்ட இவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இங்கே துர்காமாவை வர சொல்லி, துர்காமா உங்கள் இதில் எக்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அவங்களோட எதிரிங்க யாராவது இருந்தாங்களா, அவங்கள யார் கொன்னா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லைங்கய்யா எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா அதனால் அப்படின்னா, ரொம்ப வருஷம் இல்லைம்மா 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தாங்களே பூஜான்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறேன் அப்படின்னா, ஓ நீங்கள் பூஜா அம்மாவை கேட்குறீங்களா, நான் கூட ஜான்சி அம்மாவை கேட்குறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே மொத்த போலீஸ் டீமும் மிரண்டு போயிடுது. யார் அந்த ஜான்சி அம்மா அப்படின்னு கேட்டால், இங்கே முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்களே 15 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நல்லவங்க, பாவம் அவங்கள யார் கொன்னானே தெரில அப்படின்னு கேட்டால், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம வர்ஷாவும் கேடியும் நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா, அந்த வீடு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு ஹஸ்பண்டை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்க இல்லையா, அந்த வீடு தான். உள்ளுக்குள்ள வீடு பாலடைஞ்சு போய் கிடக்கு, வெறும் குப்பையாகவும் செவத்தில் அங்கங்கே படம் வரைஞ்சிருக்கு. அங்கே நியூஸ் பேப்பரில் கண்ணீர் அஞ்சலி ஆடும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்க இல்லையா, அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அடுத்து ட்ரீ ஹவுஸ்லையும் பார்க்குறாங்க, நிறையா படம் வரைஞ்ச பேப்பர் இருக்குது. அங்கேயுமே நியூஸ் பேப்பரில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டின அந்த ஃபோட்டோ இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதில் படம் வரைஞ்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தூக்குமாட்டி இறந்துருக்காரு, அம்மா வந்து அதை பார்த்து சிரிக்கிறாங்க, பையன் அதை பார்த்து அழுகிறா. அடுத்த ஃபோட்டோவில் அவங்க அம்மாவுக்கு கொம்பு வரைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இவன் வாழ்க்கையில் அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அங்கேயே நம்மளுக்கு இறந்து போன ஜான்சியோட கேஸ் ஃபைலையும் கொண்டு வராங்க. ஜான்சியும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சார், அதே மாதிரி விரலையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. வீட்டுக்குள்ளே அலறி அடித்து ஓடுறாங்க. யாரோ இருக்கிறத பார்த்தா அந்த ட்ரீ ஹவுஸை நெருப்பு பிடிச்சி எரியுது. மிரண்டு போய் வெளியே வந்தா கரெக்டாக நம்ம கேடியோட பாஸ்கிட்ட இருந்து ஃபோன் வருது. கவலைப்படாத, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, உன் ஃபோன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணதில் நீ தான் அந்த என்கவுண்டரை பற்றி மீடியாவுக்கு சொன்ன அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உன் மேலே கொலபெரியில் இருக்குது, மரியாதையாக வந்து டிஸ்மிஸல் ஆர்டரை வாங்கிட்டு போயிரு. ஆமாம், அதே மாதிரி உன்னோட நபருக்கு பாடி கார்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 2 கான்ஸ்டபிளையும் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், இவர் அலறி அடிச்சுட்டு ஆரியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. வழக்கம் போல் ஃபோன் அட்டன் பண்ண. வீட்டுக்கு போய் தேடி பார்த்தோம்னா ஆரியாவை காணோம். ஆரியாவை அவன் தூக்கிட்டான். அங்கே வந்து ஸ்டிக் நோட்டு ஒட்டி விட்டுட்டு போயிருக்கான். அவர் அப்படியே டென்ஷனாகி அழுதுட்டு உட்காந்துருந்தா வருஷா வராங்க. நீயே இப்படி அசந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் ஆரியாவை கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பாவோட இரங்கல் அஞ்சலி செலுத்தின எல்லா பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா அதே டயத்தில் ஒரு டென்டல் ஆடும் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த டென்டல் ஆடை கொடுத்தவன் தான் இதையும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டென்டல் ஆடில் எந்தவித அட்ரஸுமே இல்லை. சஞ்சனாவோட ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியுது அவங்களோட பல்லில் செட் மாட்டியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இதே டென்டல் கிளினிக்கில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆரியாவும் இதே டென்டல் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கா. அப்படின்னா நம்ம ஆரியாவுக்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணி டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அவன் நெக்ஸ்ட் ரஞ்சிதாவை டார்கெட் பண்ணுவான். ரஞ்சிதாவோட டென்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேளுனா, ரஞ்சிதா ஃபோன் அட்டன் பண்ணல, நீ உடனே ரஞ்சிதா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அங்கேருந்து அட்ரஸை வாங்கிட்டு ஃபோன் அடின்னு இவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஆரியாவோட டைரியை தேடி அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நேராக அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அதே சமயம் நம்ம அபிலாஷும் பார்த்தீங்கன்னா அங்கே கேஸ் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்தோம்னா அவனோட ஃபோட்டோவை கிராக் பண்ணி ஆல்ரெடி நான் விஸ்வாசாருக்கு அனுப்பியிருந்தேன், இருந்தாலும் உனக்கு அனுப்பிடுற அபிலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை அனுப்பிவிட்றாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஃபோட்டோ டவுன்லோடே ஆகலை. கவரேஜே இல்லாத ஏரியாவில் இருந்து கஷ்டப்பட்டு இங்கே ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிட்டு வெளியே வந்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அபிலாஷ் மிரண்டு போயிடுறாரு. அதே சமயம் இங்கே டென்டல் கிளினிக்கில் வந்து நம்ம கேடி பார்த்துட்டு இருந்தா
அங்கே வந்து மாடர்ன் ஆர்ட்டில் நிறையா ஃபோட்டோ செவத்தில் மாட்டியிருக்கு. அதில் ஒரு ஃபோட்டோவில் சின்னதாக வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த டச் பண்ணால் அந்த இடம் ஓட்டையாக இருக்குது. பயந்து போய் அந்த இடத்த அப்படியே கிழிச்சோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணோட உடம்பு இருக்குது. மிரண்டு போய் அங்கே இருக்க மாடர்ன் ஆர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு பார்க்குறாரு. செவத்துக்குள்ளே பூரா புணமாக இருக்குது. டக்குன்னு பின்னாடி ஒருத்தர் வந்து சரக்குன்னு கத்தி எடுத்து சொருகுறான். உடம்புல சதக்குன்னு சொருகுனா அது வேற யாரும் இல்லை, நம்ம ரஞ்சிதாவோட லவ்வர் குமார் தான். அபிலாஷ் கேடிக்கு அடித்து ஃபோன் அட்டன் பண்ணலன்னொடனே வர்ஷா கடிச்சு சொல்கிறாரு, அது நம்ம ரஞ்சிதாவோட லவர் குமார் தான், எப்படியாவது எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்து கேடிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருன்னு சொன்னால் இங்கே கேடியார் ரத்த வெள்ளத்தில் அப்படியே கட்டி போட்டு வச்சுட்டு அவரை தட்டி எழுப்பி விட்டுட்டு குமார் கேட்குறான், என்னப்பா தூங்கி எந்திரிச்சிட்டியா? இந்த பார் உன் லவர் ஆர்யா, நீ என்னதான் இருந்தாலும் என்னோட ட்ரீ ஹவுஸில் கையை வச்சிருக்க கூடாது, அது எனக்கு கோயில் மாதிரி, உன்னை இங்கேயே 2 பேரையும் கண்டந்துண்டமாக வெட்டி கொல்ல போகிறேன். நம்ம கேடி கேட்குறாரு, உங்கள் அம்மாவை கொடூரமாக கொன்னுட்டு அவங்க மெட்டியவே எடுத்து உங்கள் அப்பா நெத்தியில் வச்சிருக்கே சைக்கோ நாயே அப்படின்னா யாரை பத்திரா சைக்கோன்னு சொல்லி சொல்கிறேன்? 12 வயசு உயிருக்கு உயிராக நேசிச்ச அப்பா கண்ணு முன்னாடி தூக்கு போட்டு செத்துட்டாரு அப்படின்னு காமிச்சா அவங்க அப்பா தூக்கு போட்டு இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வழக்கம் போல் அவங்க பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக இருந்தால் அதை இவர் பார்த்துருவாரு. அந்த கோவத்தில் அவங்கள கண்டந்துண்டமாக வெட்டி கொடூரமாக கொன்னுட்டு அவங்க விரலையும் வெட்டி அந்த மெட்டியை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா ஃபோட்டோன ஒட்டி வச்சுருப்பாரு. அன்னைக்கு அதை அப்படி பண்ணதுக்கு காரணம் இந்த இருக்காங்களே மகளிர் சங்கம், இவங்களோட இருந்தவங்க தான், இவங்கெல்லாம் இருந்ததுனால தானே அன்னைக்கு எங்கள் அப்பா செத்தாரு, அதனால தான் இவங்களையா கொள்கிறேன் அப்படின்னா நம்ம டாக்டர் சொன்னது மைண்டுக்கு வருது. சைக்கோ கில்லர்ட்ட அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொன்னால் டக்குன்னு இவனை டென்ஷன் ஆக்குற மாதிரி, ஆமாம் அது உங்கள் அப்பா போட்டான்னு சொல்லிட்டு நீ எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? நீ தான் சொன்னியே உங்கள் அம்மா தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் உங்கள் அப்பாவாகவே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னா இவங்க ரூம் கதவை லாக் பண்ணி வச்சுருந்தவர் டக்குன்னு வேகமாக கோவமாக கதவை திறந்துட்டு வெளியே போய் அவங்க அப்பா ஃபோட்டோ வெளியே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கிறாரு. பாரு எங்கள் அப்பா மூஞ்சி என் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ குமார் அப்படின்னு விசில் அடித்தா ஜீப்பில் இருந்த அவரோட டாகு இங்கே வேகமாக வந்து நம்ம குமாரை அட்டாக் பண்ணுது. இது தாண்டா நேரம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவர் சேர்லேருந்து கீழே விழுந்து தப்பிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம வர்ஷாவும் வந்துடுறாங்க. பயங்கரமான ஃபைட் நடக்கும்போது அங்கே நம்ம வர்ஷாவோட கன் எடுத்து இந்த டாகை நம்ம குமார் ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்ஷா தள்ளி விட்டு அவனை அங்கேயே அடித்து கொண்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சீரியஸான கண்டிஷனில் நம்ம கேடி ஆர்யா எல்லாரையும் அட்மிட் பண்ணியிருந்தா அவர் எந்திரிச்சோன்னே கேட்குறது, என் டாக் என்னாச்சு அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா, நல்ல வேலைக்கா டாகையுமே காப்பாற்றிட்டாங்க. உண்மையிலேயே டாகை ஷூட் பண்ணோன்னே எனக்கே அவ்வளோ வேதனையாயிருச்சு. அதையுமே காப்பாற்றி உயிரோடு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட பாஸ் வந்து, சாரி தப்பு என் மேலே தான், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணிட்டேன், கோச்சுக்காத அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்யாவோட இவர் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஹைதராபாத்தில் இருக்க பாஸை வந்து, நீ அங்கே தெலுங்கானா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேல, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிலாஷ் வந்து சொல்கிறாரு, உன்னோட பிளேஸ்க்கு இங்கே புதுசாக ஜாயின் பண்ண போகிறான்ல அவன் இங்கே மேரேஜுக்கு வந்திருக்கான். யார் அவன்? அர்ஜுன் சர்க்கார், போலீஸ்லேயே ரொம்ப கொடுமைக்காரன் அப்படின்னு சொன்னால் அவன் தான். போலீஸ்லேயே சைக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்னு. அவன் கொஞ்சம் ரிவர்ஸு, 100 நிரபராதி செத்தாலும் பரவாயில்ல, ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற கேரக்டர் அப்படின்னு சொன்னால் ஜீப்பு வந்து நிற்கிது. அந்த ஜீப்புலேருந்து இறங்கும் போதே பின்னாடி ஒருத்தனை கொடூரமாக கட்டி போட்டு வச்சுருக்காரு. ரத்த வெள்ளத்தில் அவன் கிடக்கான். உள்ளே வரும்போதே அழகாக ஒரு கிஃப்டை தூக்கிட்டு வந்தால் அது வேற யாரும் கிடையாது, நம்ம நானி தான். முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், இந்த 2 படத்துக்கும் தயாரிப்பு நம்ம நானி தான். 3வது படத்தில் அவரே ஹீரோவாக நடிக்கிறார் போல். HIT தி தேர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை நம்மளுக்கு முடிக்கிறாங்க. உண்மையிலே வேற லெவல் தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்கள் செகண்ட் பார்ட் வேணும்னு சொன்னோன்னே இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி போட்டோம். அதே மாதிரி ஒரு நண்பர் கிறிஸ்டோஃபர் படம் வேணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. உண்மையிலே சூப்பராக இருக்கு அந்த படம். ஆனால் என்னன்னா இன்னும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. பார்த்து முடிச்ச உடனே அந்த படத்தோட வீடியோவும் அடுத்து நம்ம போட்டுடலாம் நண்பா.
நீங்கள் யாராவது இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் கதை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு நண்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன படத்தோட கதை வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வீடியோவுமே போட ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.